மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். கானா பாடகி இசைவாணி இவங்களை பத்திய பேச்சு இப்ப தொடர்ந்து ஒரு 3-4 நாட்களாகவே பேசப்பட்டுட்டு இருக்குது. திடீர்னு ஐயப்பன் பாடலை பத்தி தவறுதலாக பேசிட்டாங்கன்னு சொல்லி இந்து முன்னணி தலைவர்கள்லாம் போய் அவங்க மேல கேஸ் கொடுக்கறதும் ஆளாளுக்கு பேசக்கூடிய விஷயமாகவும் பார்க்கப்படுது. குறிப்பா அவங்களுக்கு கொலை மிரட்டல் விடுற அளவுக்கு அவங்க என்ன தவறு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதும் ஒரு விவாதமாகவே வைக்கப்பட வேண்டியதாக இருக்குது. இப்ப இசைவாணி இவங்க பாடின பாடல், ஐயப்பன் சார்ந்த இந்த பாடலுடைய சர்ச்சை கிளம்புவதற்கு காரணம் என்ன, இதனுடைய அரசியல் பின்புலம் என்ன, ஏன் 4 வருஷத்துக்கு முன்னாடி பாடின பாட்டை இப்ப நோண்டி எடுத்து இப்ப வேடிக்கை பார்க்க வச்சு சர்ச்சையை கிளப்பி விட்டுருக்கிறது ஆர்எஸ்எஸ் கும்பல். அப்ப என்ன பின்புலம் இருக்கும்? இதெல்லாம் என்ன நடக்குது இந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, கானா பாடல். இந்த பாடல் வந்து ஆரம்பத்துல நார்த் சென்னை பக்கம் பசங்க பாடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெண் பாடகியாக எல்லா உலக அளவுல வந்து வெளிப்படைப்படுத்தினது அப்படிங்கிறது இசைவாணி. இவங்க வந்து இந்த 100 பட்டியல்ல வந்து வெளியிடப்பட்டிருந்தது. பிபிசி அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த இசைவாணி வந்து ஆளுமை திறன் கொண்ட ஒரு அவார்டை போய் வாங்கிட்டு வராங்க. ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஆளுமை திறன் கொண்ட பாடகி இசைவாணி. இவங்க கானா பாடல் மூலமாக தன்னுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது இல்லாம, அதாவது பெண்களுக்கான விடுதலைக்கான உரிமைக்கான கருத்துக்களை முன்வைத்து பாடுவது அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு மேடையிலையும் இது போன்ற பாடல் தான் அவங்க பாடுவாங்க. அப்படி சில விஷயங்கள்ல பாடிட்டு இருக்கும்போது, இப்ப மார்கழி மாதம் அப்படிங்கும்போது ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போட்டு போவது அப்படிங்கிறது காலங்காலமாகவே வழக்கமாக இருக்கக்கூடியதுதான். இப்ப இந்த நேரத்துல ஐயப்பன் பாடல் அப்படின்னு நம்ம நார்மலாவே கூகுள்ல சர்ச் பண்ணாலும், யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தாலும், ஐயப்பன் பாடல் போட்டாலே என்னென்ன ஐயப்பன் பாட்டெல்லாம் வருதோ அதெல்லாம் வரும். இப்ப அந்த வகையில இசைவாணி பாடிய கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுது. அது அப்ப பாடின பாட்டல் இப்ப வந்து கொஞ்ச நாளாவே ட்ரெண்டாவே வந்துட்டு இருந்தது. அவங்களுடைய ஃப்ளோல வந்து ட்விட்டரா இருக்கட்டும், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், யூடியூப்ல இருக்கட்டும், இப்படியே தொடர்ந்து அவங்களுடைய பாடல் வந்து என்னடா எப்பயோ பாடினது இப்பெல்லாம் வந்துகிட்டு இருக்கே அப்படிங்கிற விஷயத்த பார்க்கும்போது, அப்ப இது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாவே கமெண்ட்ஸ்ல எல்லாம் படிக்கும் போதும் தெரிஞ்சுது. இது வந்து ஒரு பெரிய வழக்காகவே போடப்பட்டாச்சு. இது எப்படி இந்த பாட்டு வந்து இப்ப திடீர்னு சர்ச்சையா கிளப்புது. இன்னொரு விஷயம், இந்த இசைவாணி பாடினதுனாலயா இதனுடைய அரசியல் பின்னணி என்னவாக இருக்கு அப்படிங்கறத எடுத்து பார்க்கும்போது பல விஷயங்கள், திடுக்கிடுமான பல விஷயங்கள் நம்மளுக்கு தென்படுது. இப்ப இந்த முன்னணி தலைவர்கள்லாம் என்ன செய்யறாங்க, போயிட்டு இசைவாணி மேல கேஸ் கொடுக்குறாங்க. கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. அதுதான் இது அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சென்னை காவல் நிலையத்துல போய் புகார் கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து போன் கால் மூலமா டார்ச்சர் பண்றாங்க, தொடர்ந்து கால் வந்துகிட்டே இருக்கு, கொலை மிரட்டல்லாம் வருது, நான் அப்படி என்ன தப்பா பேசிட்டேன், தப்பா பாடிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த அவங்க முன் வைக்கிறாங்க. என்ன பாடல் அவங்க பாடினது, என்ன சர்ச்சையை கிளம்புனது அப்படின்னு பார்த்தா, ஐ எம் சாரி ஐயப்பா. அவங்க சொல்றதே ஸ்டார்டிங்கே பாருங்க, ஐ எம் சாரி ஐயப்பா, உள்ள வந்தா என்னப்பா, பயம் காட்டி மிரட்டி வைக்க பழைய காலம் இல்லப்பா, நான் தாடிக்காரன் பேத்திப்பா. இவ்வளவுதாங்க, இவ்வளவுதான். ஐ எம் சாரி ஐயப்பா ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. ஒரு ரெக்வஸ்டா, ஐ எம் சாரி ஐயப்பா, என்னை மன்னிச்சுக்க ஐயப்பா, நான் உள்ள வந்தா என்னப்பா, நான் ஏன் வரக்கூடாது, ஏன் என்னை தீட்டுன்னு சொல்லி இது பண்றேங்க, இது பழைய காலம்லாம் இல்லையே, பெண்கள் இப்ப எல்லா இடத்துக்குமே போக ஆரம்பிச்சிட்டாங்களே, எல்லா துறையிலுமே சாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, நான் எங்களுக்குன்னு சுதந்திரம் கிடையாதா, நாங்க வந்தா என்ன தப்புப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இன்னொரு முக்கியமா வந்து நான் தாடிக்காரன் பேத்தியப்பா அப்படிங்கிறாங்க. பல பேர் பல கருத்துகள் வந்து முன் வச்சு பேசுறாங்க.
அவங்க வந்து ஒரு கிறிஸ்டினா இருந்துகிட்டு எப்படி வந்து ஐயப்பனை வந்து பேச முடியும் அப்படிங்கிற இதெல்லாம் சொல்றாங்க. ஹிந்துவா இருக்கிறவங்க, முஸ்லிமா இருக்கிறவங்க, கிறிஸ்டினா இருக்கிறவங்க எத்தனையோ பாடகர்கள் மாறி மாறி பாடுவது இல்லையா? ஜேசுதாஸ் வந்து தமிழ் இதுல முருகனை பத்தியோ இதுகளை சாமிகளை பத்தி பாடுனது கிடையாதா? முஸ்லீம்ல இருக்கிறவங்க பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் தமிழ் கடவுளை பத்தி பாடுவது இல்லையா? இது போல பல விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். ஆனா இங்க பிரச்சனையே அது கிடையாது. இவங்க சொல்ல வேண்டிய விஷயம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி சொல்றாங்க. ஆனா இங்க பல பேருக்கு பல எரிச்சலை உண்டாக்குது. இது எப்படி நீங்க பேச முடியும்? ஆக மொத்தத்துல இவங்க வந்து கிறிஸ்டினே இன்னும் விசாரிக்கும் போது அவங்க கிறிஸ்டினே கிடையாது. அவங்க இப்பதான் கல்யாணம் பண்ணும் போது கூட அவங்க வந்து ஹிந்து முறைப்படி என்ன கலாச்சாரமோ அதுபடிதான் வந்து கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து அடிப்படையிலேயே கிறிஸ்டின் கிடையாது. ஆனா ஆளாளுக்கு அவங்க ஒரு கிறிஸ்டின், அவங்க வந்து இப்படி பாடக்கூடாது அப்படின்னா அவங்க பிறப்பிலேயே வந்து இந்து தான். பிறந்த ஒரு இந்து தன்னுடைய கடவுளை பத்தி பேசுவதற்கு அவங்களுக்கு வந்து உரிமை இல்லை. அப்படி இருந்தும் அவங்க தப்பாக வந்து எதுவுமே பேசலையே. இதுல என்ன இருக்குது? ஐ எம் சாரி ஐயப்பா, உள்ள வந்த என்னப்பா, பழங்காட்டு மிரட்டுவதற்கு பழைய காலம் இல்லையப்பா, நான் தாடி கரப்பேத்தியப்பா. இதுல என்ன விஷயம் ஒரு இழிவுபடுத்தக்கூடிய விஷயமாக இருக்கு? ஐயப்பனை இழிவுபடுத்தக்கூடிய விஷயமா இருக்குது, ஐயப்பன் பக்தர்களை இழிவுபடுத்தக்கூடிய விஷயமாக இருக்குது, இந்து மக்களை இழிவுபடுத்துற விஷயமாக இருக்குதுன்னு சொல்லி ஆளாளுக்கு போர்க்கொடி தூக்கிக்கிட்டு டாட்டு போட்டு குதிக்கிறாங்களே. இதுல என்ன விஷயம் இழிவுபடுத்துற மாதிரி ஒரு 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 வார்த்தை இருக்குதா? அதுதான் இங்க பார்க்கப்படுவது. இவங்களுக்கு முழுக்க முழுக்க இந்த பாட்டு பாடினதுனால, அதாவது ஐயப்பன் பக்தர்களுக்கு வந்து இது பிரச்சனையாக இருக்குதா, எதிரானதாக இருக்குதா, பேசப்பட வேண்டியதா இருக்குதா, இல்ல தாடிக்காரன் பேத்தி பாடிட்டா அப்படிங்கிறதுக்காக இந்த சர்ச்சை கிளம்பி இருக்குதா அப்படிங்கிறத இங்க விவாதமாக வைக்கப்பட வேண்டியதா இருக்குது. அப்படிதானே? இப்ப அந்த பொண்ணு பாடிட்டாங்க, இசைவாணி பாடிட்டாங்க. இந்த குழுவை நடத்துறது யாரு? ரஞ்சித் இயக்குனர். அப்போ இவங்களுக்கு கடுப்பு எரிச்சல் எல்லாமே இந்த பாட்டு பாடினதுனால கிடையாது. இந்த பாட்டை பாடின இசைவாணின்ற அந்த பொண்ணுனாலையும் அதை நடத்துகின்ற ரஞ்சித் இயக்குனர் மேலதான் கடுப்பானது. அவங்க ஒரு வார்த்தை முன் வைக்கிறாங்க, என்ன தாடிக்காரன் பேத்தியப்ப. அப்ப தாடிக்காரன் பேத்தியப்ப நீ ஏன் தாடிக்காரன் பேத்தின்னு சொல்லிட்டு நீ எதுக்கு ஐயப்பனை பத்தி பேச வர? பல பேர் பல விமர்சனங்கள், கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. நானும் பதிலுக்கு பேசுறேன், நானும் பதிலுக்கு பேசுறேன். என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாம பல இது, அது யூடியூப்பை ஓபன் பண்ணாலும் சரி, எந்த சோசியல் மீடியா ஓபன் பண்ணாலும் சரி, இந்த விஷயம்தான் அதிகமா போயிட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? எலெக்ஷன் டயத்துல நம்ம ட்விட்டரா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், எந்த சோசியல் மீடியாவாக இருந்தாலும், நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து லைக்கா இருக்கட்டும் எல்லாமே ஸ்டாப் ஆயிடும், மூவெல்லாம் ஆகாது. ஏன்னா அதுதான் அவங்களோட பிஜேபியோடைய தந்திரம். ஆனா ஒரு சர்ச்சையை கிளப்பி விடுவதற்கு அவங்க மூலமா ஒரு விஷயத்தை கிளப்பி விடணும் அப்படின்னா அது போகும் பாருங்க, வியூஸ் அள்ளிக்கிட்டு ஆளுக்கு பேசுறதெல்லாம் அவ்வளோ வியூஸ் அள்ளிக்கிட்டு போகும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஆரம்பத்துல இப்ப கூட மகாராஷ்டிரா தேர்தல் நடந்தது. அப்ப அந்த டயத்துல ட்விட்டர் அதிகமா அரசியல் பேசக்கூடிய ஒரு இணையதளமாக இருக்கிற அந்த தளமாக இருக்கும்போது இதனுடைய பாதுகாப்பு யாரோடதா இருக்குது? எலான் மஸ்கோடையது இருக்கு. இவர் பண்ண வேலை என்ன தெரியுமா? பிஜேபிக்கு ஆதரவாக பல விஷயங்கள், காங்கிரஸ் போட்டக்கூடிய பிரச்சாரமா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், அத்தனை வீடியோக்களையும் லாக் பண்ணி வச்சுட்டு, அதை மூமெண்ட் ஆக விடாம ஆக்கி வச்சுட்டு, அதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தது. இன்னைக்கு ஒரு சர்ச்சை அப்படிங்கும் போது அதே ட்விட்டர் தளமா இருக்கட்டும், சோசியல் மீடியாவா இருக்கட்டும், அப்படியே வந்து வியூஸை வந்து அள்ளி தெரிச்சுக்கிட்டு இருக்குது. இதுதான் இங்க இப்ப இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டிய. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த விஷயத்த பெருசா ஊதி பெரிய சர்ச்சையா மாற்றுவதற்கான ஒரு வழித்தளமாக வந்து இப்ப பிஜேபி கையில எடுத்து அரசியல், இது கடவுளை வச்சு அரசியல் பண்ணுவதற்கு அப்படிங்கிறது திட்டவட்டமாக நல்லாவே தெரியுது.
எல்லாத்தையும் பண்ணி பார்த்தாங்க, ஒன்னும் பருப்புக்கு வேலை ஆகலைன்றதுனால இதை வந்து இப்ப எடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, இது எதுக்கு எதிரானதாக இருக்கு அப்படிங்கறதானே இங்க பேசப்படுது. முழுக்க முழுக்க இந்த பாடலானது எதுக்கு எதிரானதாக இருக்கப்படுது? சனாதானத்துக்கு எதிரானதாக இருக்குது, சனாதன தர்மத்துக்கு எதிரானதாக இருக்குது. என்ன சொல்ல வராங்க? பெண்களை விபச்சாரி தோஷமுடையவர்கள் சொல்லக்கூடிய சனாதானத்துக்கு எதிரானதா இருக்குது. பெண்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கணும், வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கணும், வெளியில விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய மனு தர்மத்துக்கு எதிரானதா இருக்குது, மனு நீதிக்கு எதிரானதா இருக்குது. அதை தவிர இந்த பாடலானது எதற்கு எதிரானதற்கு யாரை இழிவுபடுத்தி இருக்கிறது? இந்து மக்களை இழிவுபடுத்தி இருக்குதா? இந்து பக்தர்களை இழிவுபடுத்தி இருக்குதா? ஐயப்பன் பக்தர்களை இழிவுபடுத்தி இருக்குதா? ஐயப்பன் தெய்வத்தை இழிவுபடுத்துறமான விஷயமாக இருக்குதா? இந்த 2 லைன் தாங்க இப்படி இருக்குது. அடுத்த வரிகள்லாம் பார்க்கும்போது இந்த பாட்டை முழுவதாக கேட்டிருந்தாங்க அப்படின்னா யாராலுமே வந்து இது தவறானது அப்படின்னு சுட்டி காட்டவே மாட்டாங்க. ஏன்னா நல்லாவே தெரியுது. அடுத்தடுத்த லைன்ல நீங்க பாருங்க, நான் ஜீன்ஸ் போடுவதாக இருக்கட்டும், சேலை கட்டுவதாக இருக்கட்டும், நான் டாக்டர் ஆகுவதாக இருக்கட்டும், டீச்சராக இருக்கட்டும், நான் எந்த துறையில போனாலும் இது என்னுடைய விருப்பமானது, என்னுடைய சுதந்திரம், நான் தான் அதை செலக்ட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் அவங்க முன்வைக்கிறாங்க. ஆக இந்த பாடலானது முழுக்க முழுக்க பெண்களுடைய உரிமைக்கான பாடலாக தான் இங்க பதியப்பட்டு இருக்குது. ஸ்டார்டிங்ல ஐ எம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்னப்பான்னு கேட்கிற விஷயமே ஒரு ரெக்யூஸ்ட் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஐயோ எங்களை இப்படி தீட்டுன்னு சொல்லி வெளியில தள்ளி வச்சு பாக்குறீங்களே, ஏன் இப்படி வந்து நடந்துக்கிறீங்க? இது என்ன பழைய காலமா? அபிஷ்டு தீட்டு உள்ள வரக்கூடாது, பெண்கள்லாம் வந்து உள்ளேயே தான் இருக்கணும், வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு சொல்ற காலமா இது? பெண்கள் எல்லா துறையிலும் சாதிச்சுட்டு இருக்கக்கூடிய காலத்துல போய் இப்படி பெண்களை வந்து வரக்கூடாதுன்னு சொல்றீங்களே அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்டா வச்சுதான் இந்த பாடல் முழுவதுமாகவே பாடப்படுது. பெண்களுக்கான உரிமைக்கான ஒரு பாடலாக பதியப்படக்கூடிய இந்த பாடல் எந்த விதத்துல இழிவுபடுத்திருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப தெரியப்படுத்த வேண்டியதா இருக்கு. ஆளாளுக்கு இப்ப இந்து முன்னணியா இருக்கட்டும், அவங்க தலைவர்கள்லாம் போயிட்டு இதுல என்ன விஷயங்கள் இருக்கு, ஒரு வார்த்தையை சுட்டி காட்ட முடியுமா? ஒரே ஒரு வார்த்தை, இந்த வார்த்தைனால ஒட்டுமொத்த இந்து மக்களுமே வந்து இன்னைக்கு அப்படியே கொந்தளிச்சு இருக்காங்க, ஐயப்பனை இழிவுபடுத்தியாச்சு, ஐயப்பன் பக்தர்கள்லாம் அப்படியே கொந்தளிச்சு குமரிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? முழுக்க முழுக்க இது பெண்களுக்கான பாடலாக தான் இருக்கும் பட்சத்துல இவங்க வந்து ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டு, எப்படி இவங்க கட்டிங் ஒட்டிங் இந்த எடிட்டிங் பண்ற வேலை எல்லாமே பிஜேபி தந்திரமா ஆரம்பத்தில இருந்து பக்காவா செய்யக்கூடியது அப்படின்னு நாமளே பேசியிருக்கிறோம். அந்த விதத்துலதான் ஆரம்பத்துல ஒரு ஏசப்பா அப்படின்னு சொல்லி பாடக்கூடிய ஒரு அந்த பாடலையும் இப்ப ஐயப்பன் அப்படின்னு சொல்லி பாடக்கூடிய இந்த ஐயம் சாரி ஐயப்பாங்கிற பாடலையும் ஜாயின் பண்ணி இங்க பாருங்க இந்த பொண்ணை இப்படி பாடி இருக்கிறா, இந்த பாருங்க இந்த இதை வந்து இந்த மதத்துல வந்து இப்படி பாடியிருக்கா, அப்ப கிறிஸ்டின் மதத்துல வந்து அவங்க வந்து ஏசப்பாவை வந்து பாருங்க இப்படிலாம் பாடியிருக்காங்க, இங்க பாருங்க இப்படி பாடியிருக்காங்கன்னு இந்த மாதிரி வந்து இந்த தில்லாலங்கடி வேலையை அப்படியே செய்யறது அப்படிங்கிறது பிஜேபி RSS கும்பலோடைய அஜெண்டாவே இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு இது ஒரு பெரிய சர்ச்சையாகவே போயிட்டு இருக்கு. தமிழிசை அக்கா அவங்க ஆரம்பத்துல இருந்து எந்த ஒரு சர்ச்சைக்குமே வந்து முதல் புள்ளி பிள்ளையார் சொல்லின்னு சொல்லுவாங்க, அந்த பிள்ளையார் சொல்லி போட்டு விடுறதே யாரு அப்படின்னா தமிழிசை அக்கா தான். ஆரம்பத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட கிண்டி மருத்துவமனையில பிரச்சனை வந்துச்சு, அங்கே போய் புள்ளி வச்சு கோலம் போட்டது அவங்கதான். பிறகு பெரிய சர்ச்சையாகவே ஆரம்பிச்சாச்சு, அது இன்னும் போயிட்டு தான் இருக்குது அந்த பிரச்சனை. இந்த மாதிரி நிலவரத்துல எங்க போனாலும் செய்தியாளர்கள் விடுற மாதிரி கிடையாது. தமிழிசை அக்கா போயிடுறது, மைக்க கொடுத்துட்டா போதும், அவங்க இஷ்டத்துக்கு ஜிங்சா ஜால்ரான்னு போட வேண்டியது. பிஜேபியில இருக்கிறோன்றதுக்காக அதுக்காக என்ன நடக்குது ஏது நடக்குது அதெல்லாம் தெரிஞ்சோ அறிஞ்சோ புரிஞ்சோ இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது கிடையாது அக்கா. நம்மளும் பதிலுக்கு பேசி விடுவோம், ஏன்னா நம்ம தானே இது சர்ச்சையே கிளப்பி விடுறாங்க. நம்ம ஆளுங்க பண்ணும்போது நம்மளே எகென்ஸ்டா பேச முடியுமே, ஏன்னா அடுத்த வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அப்ப ஜால்ரா அடிச்சுதானே ஆகணும். அப்ப அந்த விதத்துல அவங்கள்ட்ட கேட்கறாங்க, ஆமாங்க இசைவாணி பாடினது ரொம்ப மிகப்பெரிய தப்பு, எங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி பாடினதை இப்ப எடுத்து வச்சு நோண்டி வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து இதை வந்து விவாதமாக்கிக்கிட்டு சர்ச்சையை கிளப்பிட்டு உட்கார்ந்துருக்காங்க, அதெல்லாம் கண்டிக்கத்தக்கது.
அதெல்லாம் வந்து கைது பண்ணணும், இது முற்றிலும் தவறானது, இந்து மக்களையே வந்து இழிவுபடுத்தியாச்சு, ஐயப்பன் பக்தர்களையே வந்து கொச்சைப்படுத்தியாச்சு. என்னங்க இதுல கொச்சைப்படுத்த வேண்டியது இருக்குது? இழிவுபடுத்த வேண்டிய வார்த்தை என்னவாக இருக்குது? இதே வார்த்தை இதே வாய் தானே அன்னைக்கு வந்து யார் பேசுனாங்க? எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ரங்கராஜ் அவங்க பேசுனாங்க இல்லையா? என்ன பேசுனாங்க? இதே வாயி அன்னைக்கு கேட்டிருந்தது அப்படின்னா இன்னைக்கு தமிழிசைக்காவை ஆகா ஓகான்னு தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கங்க. அவங்க சமூகத்தினரை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஐயா வைகுண்டவரை வந்து தெரியாதவங்க யாராலுமே இருக்க முடியாது. தென் மாவட்டங்கள்ல எடுத்துட்டோம் அப்படின்னா பல கோடி மக்கள் இன்னமும் தெய்வமாக வணங்கிட்டு இருக்காங்க. எல்லார் வீட்லயுமே இருக்கும் முருகர் படம், பிள்ளையார் படம், பெருமாள் படம், அம்மன் படம் பக்கத்திலேயே வைகுண்டவருடைய இதுவும் வச்சு வணங்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுடைய மனதுல பதிவு பண்ணவர் தான் ஐயா வைகுண்டவர். அப்படி தெய்வத்தோட தெய்வமாக இருந்து மக்கள் வணங்கக்கூடியவரை ஒரு அவங்க நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். பெண்கள் மார்புகளை மறைப்பதற்கு சட்டை அணிய கூடாதுன்னு பார்ப்பனியும் தடை போட்டுச்சு. தண்ணி இடுப்புல வச்சு தூக்கிட்டு போக கூடாது. நீ எவ்வளவு கிலோமீட்டர் போயிட்டு வந்தாலும் அத்தனை கிலோமீட்டருக்கு நீ கையில எல்லாம் தூக்கிட்டு போகணும். தண்ணிய இடுப்புல வச்சு தூக்கிட்டு போக கூடாது. தங்கம்மா நகை போடுற அதெல்லாம் போடக்கூடாது, உனக்கு அதுக்கெல்லாம் தகுதி கிடையாது. தோடு போடக்கூடாது, கழுத்துல செயின் போடக்கூடாது, சட்டையே போடக்கூடாது. உன் மார்பு தெரியிற அளவுக்கு தான் நீ வெளியில போனோம் அப்படின்னு உத்தரவு போட்ட பார்ப்பனியம். அவர்களை எதிர்த்து குரல் கொடுத்து பெண்களுக்காக போராடினவர் தான் ஐயா வைகுண்டவர். பல போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க பெண்களுக்காக, நாடார் சமூகத்துக்காக. இன்னமும் தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அனைத்து ஜாதியினருமே, மறவரோ தேவரோ கல்லரோ பறையரோன்ற எல்லா ஜாதியினருமே அவரை வணங்கி கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவரை இவரு ரங்கராஜ் பாண்டி என்ன பண்ணாரு பாத்தீங்களா? என்ன சொன்ன வார்த்தைகள், என்ன வார்த்தைகள் விட்டாரு? ஐயா வைகுண்டவரா வையாத குண்டவரான்னு சொல்லி பல வார்த்தைகள், இதெல்லாம் சாதாரண வார்த்தை. அந்த பல வார்த்தைகளை சொல்லி அவ்வளோ கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி பேசினாங்க. அப்படிப்பட்ட பேசினவங்கள இந்த தமிழிசை அக்காவுக்கு ரத்தம் கொதிச்சிருக்கணும்ல இல்லையா? இன்னைக்கு வாயை கிளிய பேசுறாங்க, இசைவாணி வந்து இப்படி பாடிட்டாங்க கைது பண்ணுங்க அப்படின்னு. இதே வாய் தானே அன்னைக்கும் இருந்துச்சு. அப்ப இது ரத்தம் கொதிக்க வேண்டாமா? நாடார் சமூகத்தை சேர்ந்த நம்ம இதே உள்ளவரே, ஒரு தெய்வமா வணங்கக்கூடியவரே, ஐயா வைகுண்டவரே இப்படி பேசுறாங்களே, கைது பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை வெளியில விட்டுருப்பாங்களா? இல்ல எதிர்ப்பு குரல் தான் கொடுத்திருப்பாங்களா? ஒரு ட்வீட்ல ஒரு சின்ன ஒரு பதிலாவது கொடுத்திருப்பாங்களா? வாய மூடிக்கிட்டு அப்படியே இருந்தாங்க. அதே இப்ப இன்னைக்கு இந்த முன்னணி தலைவர்கள்லாம் கையையும் காலையும் தூக்கிக்கிட்டு போய் உட்கார்ந்துக்கிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இசைவாணியை அரசு பண்ணணும், இது உங்களுடைய ரஞ்சித் இயக்குனருடைய அந்த குழுவை தூக்கி இழுத்து மூடுங்க அப்படின்னு வழக்கு போடப்பட்டுக்கிட்டு இருக்குதே. இதே இந்து முன்னணி தலைவர்கள் இந்த மாதிரி 10,000 கோடி எவ்வளோ பல கோடி மக்கள் வணங்கக்கூடிய ஐயா வைகுண்டவர் இந்த மாதிரி பேசிட்டாரு, அவருக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா இதே இந்து முன்னணி போய் வந்து கையையும் காலையும் தூக்கிட்டு நின்னாங்களா? கைது பண்றது போராட்டம் பண்ணாங்களா? இல்லையே. அப்பயும் வாயை மூடிட்டா இருந்தது. ஏன்னா ஆட்சியானது பிஜேபியோடது, சொன்னவர்கள் பிஜேபி சேர்ந்தவர்கள், வழி நடத்துவர்கள் பிஜேபி சேர்ந்த RSS கும்பல்கள். அப்ப எப்படி வாயை திறக்க முடியும்? முடியாது. அப்போ இவர்களுக்கு என்ன ஒரு இதுனா, இசைவாணி பாடுனது அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை வந்து மற்றவங்க இதற்காகலாம் இல்லை, எப்படி தாடிக்கார பேத்தின்னு சொல்லிவிட்டு இந்த பாட்டை பாடினது, இதுதான் இவங்களுக்கு இப்ப குற்றமாவே இருக்குது. தாடிக்கார பேத்தினா அது யாரு? பெரியார சொல்றாங்க. அப்ப பெரியார் நீ திராவிட இயக்கத்துல இருந்து இருக்கிற, திராவிடன் சொல்ற, இது கடவுள் மறுப்பாளன்னு சொல்ற, அப்ப நீ கிறிஸ்டினை பத்தியும் பாடக்கூடாது, இந்துவை பத்தி பாடக்கூடாது, முஸ்லிமிய பத்தி பாடக்கூடாது, நீ யாரையும் பத்தி பாடக்கூடாது, நீ வந்து கடவுள் மறுப்பாளன்னு சொல்லிட்டு எதுக்கு நீ இப்படி பாடுறன்னு பல பேர் பல இது நாங்க அது இதெல்லாம் ஒரு வார்த்தையா? அவங்க மேடையில் பாடக்கூடிய கானா பாடல் பாடக்கூடியவர்கள்,
இப்ப பொதுவாவே கானா பாடல் அப்படின்ட்டாலே ஒரு கொச்சையான பாடல், அசிங்கமான ஒரு இது அப்படிங்கிற மாதிரியே ஒரு சித்தரிக்கப்பட்டு வச்சிருச்சு. அப்படி இல்லை. ஒரு தத்துவத்தை வெளிப்படுத்தி சொல்லுவதற்கு கானா பாடல் ஆரம்ப காலத்திலிருந்து, நம்ம அரபு காலத்திலிருந்தே, ஆட்சி காலம், மன்னர் காலத்திலிருந்தே இது உருவாக்கப்பட்டது. நம்ம இப்ப கிராமங்கள் எல்லாம் போனோம்னா தாத்தா பாட்டி எல்லாம் வெத்திலையை போட்டுக்கிட்டு ஏதோ ஒண்ணு முணங்கிட்டு இருப்பாங்க. அதுவும் கானா பாடல் தான். விவசாயம் நெல்லெல்லாம் அறுக்கும் போதும் நாத்து நடும் போதெல்லாம் கூட பாடுவாங்க. அதுவும் கானா பாடல் தான். ஆரம்பத்துல இருந்து உருவாக்கப்பட்டதுதான் கானா பாடல். இது மூலமா தான் பல இசைகள் வெளி வந்திருக்குது. நார்த்து சென்னை பக்கம்லாம் ஆரம்பத்துல இருந்து பசங்க பாடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய டம்ளரோ தட்டோ செம்போ வச்சுக்கிட்டு மியூசிக் போட்டுக்கிட்டு பாடப்பட்டது. ஒரு பெண் இந்த அளவுக்கு வந்திருக்கிறா. அப்போ இவங்களுக்கு என்னன்னா பிபிசியை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு ஒடுக்கப்பட்டவங்க இப்ப இவ்வளவு முன்னேறி போயிருக்காங்க. இன்னொன்னு ரஞ்சித் ரஞ்சித் இயக்குனர். அப்ப இவங்களுடைய இப்ப வெளிப்படையா எல்லாத்தையும் சொல்றாங்களே, அப்ப இவங்களை தட்டி வைக்கணும் அப்படிங்கிறதா இந்த பார்ப்பனத்துடைய திமிரானது இப்ப வெளிப்படுத்தி இருக்குது. அதான் இப்ப சனாதானத்தை பத்தி பேசினாலே அவங்களுக்கு எல்லாம் அப்படியே கொந்தளிச்சு எரியுது இந்த கும்பலுக்கு. அப்போ இதை இப்ப நோன்றதுக்கு என்ன காரணம் இருக்கும்? என்னென்னத்தையோ கொளுத்தி போட்டாங்க, ஒண்ணு வேலைக்கு ஆவல, விளக்கு அணையிற மாதிரி கிடையாது. அதனாலதான் இப்போ இத அரசியலை எடுத்து இப்போ அவங்க பெரிய பிரச்சனையாக்கணும். இப்ப ஏன் இது பிரச்சனையாக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நாங்க உலகத்துல எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ இது இருக்குது அப்படிங்கறதும் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப பாருங்க, வடக்கு பக்கம்லாம் போயிட்டோம் அப்படின்னா ஒரு இஸ்லாமியருக்கும் இந்துக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, டே அவனை தூக்குடா, அவனை வெட்டுடா, அவனை தள்ளிட்டு போடா, அவன் மாட்டுக்கறி திங்குறான்டா, மாட்டுக்கறி வாங்கிட்டு போறான்டா, அவனை புடிச்சு தூக்கி போட்டு அடிச்சு நொறுக்குங்கடா அப்படிங்கக்கூடிய பேச்சாதான் நார்த் சைடு இருக்கும். இது பெரும்பாலான பேச்சு இன்னமும் நடந்துட்டு இருக்கு. அப்போ இது ஏன் அப்படி மக்கள் பேசுறாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு மத ரீதியாக, ஜாதி ரீதியாக உணர்வுகளை RSS கும்பலானது தூண்டி 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 அந்த அளவுக்கு மக்களை டியூன் பண்ணி வச்சிருக்கு. இதே நம்ம மாநிலத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு இந்துக்கும் முஸ்லிக்கும் ஒரு சகோதரத்துவமா இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனை யாருன்னே தெரியாது. ஆனாலுமே விடுப்பா விடுப்பா, நம்ம பாய்ப்பா, போயிட்டு போறாங்கப்பா, விடுங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சுந்தரமா இருக்கட்டும், தினேஷா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே போல விடுப்பா தம்பி, அது நம்ம தம்பிப்பா, அண்ணன் மாதிரிப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உசேனா இருக்கட்டும், இப்ராஹிம் இருக்கட்டும், அது போலதான் இங்க நம்ம தமிழ் மாநிலங்கள்ல நடக்கக்கூடியதாக இருக்குது. வடக்கு சைடு பார்க்கும் போது, வடக்கு மாநிலத்துல பொறுத்த வரைக்கும், அவங்கள பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் ஆள வந்த ஆட்சியாளர்களாக தான் பாக்குறாங்க. ஆரம்பத்துல இருந்து மன்னர் காலத்துல இருந்து ஆள வந்த ஆட்சியாளர்களாக தான் இன்னமும் முஸ்லிம்ல தள்ளி வச்சு பாக்குறாங்க. ஆனால் நம்ம மாநிலத்துலதான் நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு பாயாகவும், பக்கத்து வீட்டு அண்ணனாகவும், பக்கத்து வீட்டு சகோதரராகவும் பார்க்கப்படுறோம். அதனாலதான் இந்த கும்பலுக்கு அப்படியே எரிச்சல் ஊட்டுது. நாடா இவங்களை என்ன பண்ணாலுமே அசைக்க முடியல, சாய்க்க முடியல, எதையோ கொளுத்தி போடுறோம், எதையோ திருச்சி விடுறோம், என்னென்னத்தையோ சர்ச்சையை கிளப்பி விடுறோம். ஆனா தமிழ் மாநிலத்துல, தமிழ்நாட்டுக்குள்ளார இவங்களுடைய சகோதரத்துவத்தை நம்ம பிளவுபடுத்த முடியலையே அப்படிங்கிறது ஆட்சி செய்ய வந்த 10 ஆண்டுகள் ஆகியும் பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சல் ஊட்டும் கூடிய விஷயமாக இருக்குது. அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து முஸ்லிமுடைய சகோதரத்துவத்தினுடைய அப்படியே பார்த்து பார்த்து எரிஞ்சிட்டு இருக்கு. அப்ப எதடா இதை கையில எடுத்து இதை குழப்பத்தை உண்டாக்கணும், சர்ச்சையை கிளப்பணும். ஏன்னா இப்ப கஸ்தூரி அம்மையார் இப்ப ஜெயிலுக்கு போயிட்டு என்ன சர்ச்சையில போனாங்க, என்ன பேசிட்டு போனாங்க, அப்பெல்லாம் இழிவுபடுத்தலையாம், தமிழர்களை இழிவுபடுத்தலையாம், தெலுங்கர்களை இழிவுபடுத்தலையாம், அப்பெல்லாம் தமிழிசை அக்காவும் பேசல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க. என்ன மாரிதாஸ் யூடியூபர் அவர் சொல்ற விஷயம்லாம் இருக்கு பாத்தீங்களா, கேவலமான விஷயம், கேவலமான ஒரு விஷயத்தை கொளுத்தி போடுவது அப்படிங்கிறது அது காலங்காலமா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே.
பல யூடியூபர், அவர் மட்டும் கிடையாது, பல யூடியூபர்ஸ் வந்து அந்த மாதிரிலாம் வந்து கொச்சையாகவே பேசுறாங்க. அதாவது முருகர் எப்படி பிறந்தாரு, பார்வதி குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே அழுக்கெல்லாம் உருட்டி வச்சுதான் பிள்ளையார் உருவானாரு. பிரம்மரே வந்து படைச்ச பிரம்மர் சொல்லக்கூடியவரே வந்து தன்னுடைய பிள்ளைய மகளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இதெல்லாம் நான் சொல்லலைங்க, புராண கதையில இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஐயப்பன் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேமே, இந்த விவாதம் பண்ணிட்டு இருக்கேமே, சர்ச்சையாயிட்டு இருக்குது. ஐயப்பனே வந்து ஒரு ஆணுக்கும் ஒரு ஆணுக்கு தான் பிறந்தது. விஷ்ணு வந்து அவதாரமா பெண்ணாக மாறும்போது சிவன் வந்து உடலுறவு பண்ணும் போது அப்ப பிறந்த குழந்தை தான் வந்து ஐயப்பன் அப்படிங்கிறது பேசப்படுது. ஆக இதெல்லாம் புராண கதையாக சொல்லப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. இது யார் எழுதப்பட்டது, யார் சொல்லப்பட்டது? எல்லாருமே பார்ப்பனர்கள் சொல்லப்பட்டது. பார்ப்பனியத்துடைய எழுத்துதான் அதெல்லாம். கடவுளை நேரடியா வந்து நான் இப்படிதான் பிறந்தேன், நான் இப்படிதான் வந்து வளர்ந்தேன், எனக்கு இப்படிதான் செய்யணும் அப்படின்னு எந்த கடவுளாவது என்றையாவது வந்து சொல்லியிருக்கா? இது எல்லாமே அவர்களுக்காகவே ஏற்படுத்தி வச்சுக்கிட்ட ஒரு புராண கதையை உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய பார்ப்பனியுடைய தந்திரம். இதுதான் இன்னைக்கு வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மாரிதா சொல்றாரு, என்ன இங்க பாருங்க, பெண்களானது தீட்டு, உள்ள போக கூடாது. ஏன்னா ஐயப்பன், மத்த நீங்க எந்த இடத்துக்கு வேணா போங்க, ஆனா ஐயப்பன் கோவிலுக்குள்ளார ஐயப்பன் வந்து தியான நிலையில இருப்பாரு. முக்கியமா அவர் சொல்ற பாயிண்ட் என்னமா இருக்குது, தியான நிலையில இருப்பாரு. இருக்கட்டும், நன்றாகவே இருக்கட்டும். ஐயப்பனை வணங்கக்கூடிய பக்தர்கள் போகும்போது அவர்களுக்கு அருள் கொடுக்கட்டும், எல்லாமே நல்ல விஷயம்தான். ஆனா ஒரு விஷயத்த வச்சு பேசுறாரு பாருங்க. இப்படி பெண்கள் இப்படி கிராஸ் பண்ணி நீங்க உள்ள போயிட்டீங்க, அங்க ஐயப்பனை நீங்க தொட்டுட்டீங்கன்னா சபலம் பட்டு போயிருவாரு. இது எவ்வளவு பெரிய கேள்வி, எவ்வளவு பெரிய அசிங்கமான வார்த்தை. ஒரு கடவுளை நான் தான் தேசபக்தன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஏன்னா கடவுள் பக்தன் சொல்லக்கூடியவங்க எல்லாம் இன்னைக்கு ஐயப்பனுக்கு எதிராக இசைவாணி பேசிட்டாங்கன்னு சொல்லி எதிர்குரல் கொடுக்கிறவங்க எல்லாம், ஐயப்பனை பாக்குறதுக்கு பெண்கள் போயிட்டாங்கன்னா அந்த தியானம் கலைஞ்சிருமா, சபலப்பட்டு போயிடுவாராம் அவரு. எங்க ஒரு கடவுளை பார்த்து இப்படி ஒரு இழிவான ஒரு சொல்லை எவனாலும் சொல்ல முடியாதுங்க. படைத்த கடவுளை இழிவுபடுத்தி பேசக்கூடிய இவர்கள் குற்றமானவர்களா, பெண்கள் உரிமைக்காக குரல் கொடுத்த இசைவாணி குற்றவாளியா? இதுதான் சனாதானமா? அப்ப சனாதனம் என்னங்க, விளக்கப்படுத்துங்க. அததான் அன்னைக்கே திருமாவளவன் அவர்கள் சொன்னாங்க. தொழில் திருமாவளவன் அவர்கள் அவ்வளவு அழகா சொன்னாரு. என்னங்க, சனாதானம்ங்கிறது வந்து பாருங்க, பெண்களை வந்து விபச்சாரத்துல வந்து இருக்கிறதா சொல்லி இப்படி எழுதியிருக்காங்களேன்றது ஒரு வார்த்தையை வெளியிட்டார். அதுக்கு தாட்டு பூட்டுன்னு குதிச்சாங்க. RSS கும்பலே இது பண்ணுச்சு. எப்படியா நீ சொல்ல முடியும் சனாதானத்தை எதிர்த்து பண்றீங்க, என்ன ப்ரூஃப் வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டாங்க. அடிச்சு போட்டாரு பாருங்க எல்லாருக்கும். இங்க பாரு, நான் இன்னைக்கு தானே சொல்றேன் பாரு, எல்லாத்துக்கும் நான் வந்து புக்கே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புக்கே அடிச்சு வெளியிட்டு போட்டாரு, எல்லாருக்குமே கொடுத்தாரு. ஆக மொத்தத்துல சனாதானத்துல என்ன எழுதப்பட்டிருக்குது, என்ன சொல்லப்பட்டிருக்குது, பெண்களுக்கு எதிராக, முழுக்க முழுக்க பெண்களுக்கு எதிராகவே இருக்கக்கூடியது தாங்க சனாதானம். ஒத்த வரியில சொன்னா இதுதாங்க. அதற்கு எதிராக தான் இன்னைக்கு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. பெரியாரா இருக்கட்டும், இன்னைக்கு திராவிட மண்ணில் இன்னைக்கு இருந்து இருக்கக்கூடிய வளரக்கூடிய பிள்ளைகள் எந்த கொள்கையோட வளருதுங்க, என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டு வளருதுங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதை இதை பிளவுபடுத்தணும். ஒரு விஷயங்க, சித்தர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து சித்தர்கள்னு சொல்லி இன்னமும் பேசப்பட்டு இருக்கும். இன்னமும் தென் மாவட்டங்கள் பக்கம் போனாலும் சித்தர்களுக்குன்னே தனி கோவில்கள்லாம் வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க, வணங்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சித்தர்கள், அப்படிப்பட்ட சித்தர்களே பாடல் வெளியிட்டு இருக்காங்க, பாடல் எழுதியிருக்காங்க. பல சித்தர்கள் பல விஷயம் எழுதியிருக்காங்க. அதுல வந்து இப்ப இந்த சர்ச்சையான பேச்சுக்கான ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு பாடல் மூலமா ஒரு விளக்கம் கிடைச்சது. சித்தரே சொல்லியிருக்காருங்க. இங்க பார், பார்ப்பன பெண்ணாக இருந்தாலும் சரி, பறைச்சின்னு சொல்லக்கூடிய ஒடுக்கப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஆண்மகனோட உடலுறவு கொள்ளும் போது அவளுக்கு இருக்கக்கூடிய உணர்வானது வேறுபட்டு போறது இல்ல, தாய்மையான உணர்வானது வேறுபட்டு போறது கிடையாதுடா முட்டாள் பயலே.
எல்லாருக்கும் ஒரே மாதிரி உணர்வு தான் கொடுக்கும். நீ பார்ப்பனா பாப்பாத்தியனா இருக்கட்டும், நீ பரட்சியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒரே உணர்வு தானே வரும். ஏன் இது ஜாதி ரீதியாக பிளவுபடுத்தி ஏன் பாக்குற அப்படின்னு புறம் கையில பேசுற மாதிரி சித்தர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா இவங்க அப்படியே பிளாட்டை மாத்தி சித்தர்கள் எழுதுனதையே சித்தரிக்கப்பட்டு வைக்கிற விஷயங்களை செய்யறது, பக்காவா செய்யறது அப்படிங்கிறது இந்த கும்பலுடைய வேலையாக இருக்குது. இது கடவுள் மறுப்பாளர் சொல்லல, திராவிடம் சொல்லல, தீகா சொல்லல, ஏன் பெரியார் கூட சொல்லல. ஆனா இத சொன்னது சித்தர் சொல்லியிருக்காரு. ஏண்டா உன் ஜாதி வெறியை இங்க காமிக்கிற, ஏன் பிளவுபடுத்தி காமிக்கிற, ஏன் பெண்களை தீட்டுன்னு சொல்ற? பெண்கள் இப்படி இருக்கும் போது 2 பேருக்கும் ஒரே உணர்வு தானடா வருது. அப்புறம் ஏன்டா இதை வேறுபடுத்தி பாக்குறேன்னு சித்தர்களே சொன்ன விஷயங்கள் அது. ஆனா இப்படிப்பட்ட பல விஷயங்கள் இருக்கும் போது இன்னைக்கு கோயிலுக்குள்ள வருவது தீட்டு அப்படின்னு சொல்லுவது எந்த விதத்துல நியாயப்படுத்த முடியும்? இது ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். பல போராட்டங்கள் உச்ச நீதிமன்றமே கொடுத்துருச்சு தீர்ப்பு. கேரளாவுல பெண்களா இருக்கட்டும், தமிழ்நாட்டுல எங்க போற பெண்களாக இருக்கட்டும், பெண்கள் ஐயப்பன் கோவிலுக்குள்ள சபரிமலைக்குள்ள போகலான்னு சொல்லி சந்திரசூட் தான் இதுக்கு தீர்ப்பு கொடுக்குறாரு. அப்ப கூட சந்திரசூட் யாருப்பட்டவரு, எப்படி யாருக்கானவர் கையானவனரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுமா, அதை நம்ம பேசியிருக்கிறோம். இருந்தாலும் சில விஷயங்களை செஞ்சுதானே ஆகணும் சமூகத்திற்காக. அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து ஒரு போன் கால் வருது. எப்படி? அமித்ஷா அவங்க கிட்ட வருது. இங்க பார், நீ தீர்ப்பு கொடுக்கறதெல்லாம் கொடுக்கட்டும், ஆனா நாங்க அமல்படுத்துற மாதிரி தீர்ப்பதான் நீ கொடுக்கணும்ங்கிற மிரட்டலே வருது. அதன் அடிப்படையில தான் உச்ச நீதிமன்றத்துக்கு சபரிமலைக்கு பெண்கள் போலான்னு சொல்லி தீர்ப்பு வழங்கப்படுது. அதுக்கு பிறகும் பல போராட்டம், கேரளால பல போராட்டங்கள் நடந்து பெரிய பிரச்சனை, பெரிய சர்ச்சையாகவே போனுச்சு. இன்னமும் அதை பத்தின பேச்சு இருந்துட்டு தான் இருக்குது. பல இடங்கள்ல ஆகம விதி, சனாதானம், தீட்டு, அபிஷ்டு அப்படின்னு பார்ப்பனையர்கள் நாங்க தான் கடவுள் பக்தியா இருக்கிறவங்க. கடவுள் பக்தியா இருக்கிறவன் எப்படி இருக்கணும்? பொய் சொல்லாம இருக்கணும். கடவுளை நம்புறவன் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டான், எப்பவுமே பொய் சொல்ல மாட்டான். ஆனா கடவுள் நம்பிக்கைன்னு சொல்லிட்டு கடவுளை பற்றியே புராண கதைகள் இவ்வளோ இழிவாக எழுதப்பட்டு இருப்பவன் அப்ப அவன் உண்மையானவனா? அப்படிதானங்க இங்க கேள்வி வைக்கிற மாதிரி இருக்குது. அதைத்தானே இங்க பேச வேண்டியதா இருக்குது. ஆக மொத்தத்துல இவர்களுக்கு இப்ப இசைவாணியுடைய சர்ச்சையான பேச்சை இந்த இதை எடுக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா 1008 விஷயங்கள் இருக்குது. எவ்வளவோ சொல்லிட்டு போலாம். மணிப்பூர் 10 எரிஞ்சிட்டு இருக்குது, உத்தரப்பிரதேசம் 10 எரிஞ்சிட்டு இருக்குங்க. இன்னைக்கு மணிப்பூரை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்படியே குண்டு வச்சு தாக்குறாங்க, துப்பாக்கியில சூடு நடத்தி இத்தனை பேர் செத்து போயிட்டு இருக்காங்கன்னு மணிப்பூர் பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம். அதே போல ஊபியில இப்ப நடந்துட்டு இருக்குது. மக்கள் கொத்து கொத்தா செத்துட்டு இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி வந்த செய்தி, 4 பேரு 4 குடும்பமே இன்னைக்கு அனாதையா நிக்குது. துப்பாக்கி சூடுனால 10 எரிஞ்சிட்டு இருக்கு. வேலையில்லா திண்டாட்டம், மக்கள் பசி பட்டினியோட இருக்குது. எவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு போலாம். அதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு இங்க பிஜேபி அரசுக்கான ஒரு இது நேரம் இல்லை. ஆனா கடவுளை வச்சு அரசியல் பண்ணுவதற்கு மட்டும்தான் நேரம் இருக்குது. 10 ஆண்டு ஆட்சி காலமாகவே முழுக்க 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 செஞ்ச விஷயம் எல்லாமே கடவுளை வச்சு அரசியல் செய்வதாக மட்டுமே இருக்குதே தவிர, என்னைக்காவது வேலையில்லா திண்டாட்டத்துக்கோ இல்ல இன்னைக்கு மணிப்பூர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, உத்தரப்பிரதேசம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது, அதற்கான ஏதாவது குரல் கொடுத்திருக்குதா? இல்ல. ஆனா இத கையில எடுத்து கடவுளை வைத்து அரசியல் பண்ணுவது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆந்திரால லட்டு பிரச்சனையே பண்ணாங்க. எவ்வளவு பிரச்சனை நடந்தது. மோகன்ஜி நம்ம தமிழ்நாட்டுல பேசினாரே, பழனி பஞ்சாமரத்துல கூட இது கருத்தடை மாத்திரை கலந்து வச்சாங்கன்னு, அது எவ்வளவு அயோக்கியமான. அப்ப அந்த இந்து முன்னணி தலைவர்கள்லாம் போய் இந்து மக்களை புண்படுத்துற மாதிரி எப்படி பேசிட்டீங்கன்னு சொல்லி கைது பண்ணுங்கன்னு சொல்லி அப்ப கூட வாயை திறக்கவே இல்லையே. அப்ப வாயெல்லாம் மூடிட்டு தானே இருந்தாங்க.
இது ஒரு பிரச்சனையே இல்லாத ஒரு உப்புக்கள் பிரச்சனைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயத்தை இப்ப முடிச்சு போட்டதுக்கு காரணம் என்ன? மணிப்பூர் பிரச்சனையும் உத்தரப்பிரதேச பிரச்சனையும் நாடாளுமன்றத்துல பல கேள்விகள் வைக்கப்படுது. பல கேள்விகள் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல்ஜி அடிக்கடிக்கு கேட்டுட்டு இருக்காரு. அதற்கெல்லாம் வாய் திறக்க முடியல மோடிஜினால, குமிஞ்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. அதெல்லாம் திசை திருப்புவதற்காக ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பிரச்சனையை இப்ப கையில் எடுத்திருக்காங்க. ஆந்திரால ஒரு பிரச்சனை, கர்நாடகால ஒரு பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, இப்படி நீ மாநில லெவல்ல ஒவ்வொரு பிரச்சனையும் கொடுத்துட்டோம்னா மத்தியில என்ன நடக்குதுன்றது மக்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்குது பிஜேபி. இதுதான் இன்னைய நிலவரம். இதான் நடந்துட்டு இருக்கு. எப்படி தப்பு கணக்கு போட்டாலும் எந்த உருவத்திலையும் எந்த வடிவத்திலையும் மக்களுக்கு வெளிப்படுத்தி விடலாம் அப்படிங்கிறதும் அவர்களுக்கு தெரிய வேண்டும். அதுதானங்க உண்மை. ஆக மொத்தத்துல இசைவாணி பாடின பாடலானது ஒரு விதத்திலையும் எந்த விதத்திலையும் யாரையும், ஐயப்பன் பக்தர்களா இருக்கட்டும், இந்து மக்களாக இருக்கட்டும், யாரையுமே புண்படுத்தல, இழிவுபடுத்தல. பெண்களுக்கான குரலாக தான் இருக்கே தவிர இல்ல எந்த விதத்திலையும் தவறான வார்த்தைகள் பதியப்படல அப்படிங்கிறதா இந்த இடத்துல பதியப்பட வேண்டியதா இருக்கு மக்களே. இது போல இன்னொரு சம்பவத்தில் சந்திக்கிறேன். என்ன நடக்குது உங்கள் நிகழ்ச்சியில்? அது வரைக்கும் காத்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் யாஸ்மின். நன்றி, வணக்கம்.